மழை பெய்ஞ்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, இந்த ரீல் போடுறத மட்டும் விடவே மாட்டீங்களே. இந்த மாதிரி ரீல்ஸ் போடணும்னு எப்ப முடிவு பண்ணீங்க? ரீல் போடணும்னு முடிவு பண்ணது என்னன்னா, சொல்லு ஐஸ் சொல்லிட்டு இருக்கோம் ரீல் போடணும் பண்ணோம், வீடியோ எடுத்து பண்ணலாம், கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்க மாட்டோம், நம்ம தான் கேட்க மாட்டோமே. ஒரு சொல்லும்போது கேட்க மாட்டோம், அப்புறமா நம்மளா ஒரு சொல்லும்போது ஏன்டா இதுதானே நான் அப்பவே சொன்னேன் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி மொமெண்ட் தான். நடுவில் சின்ன கேப் ஆயிடுச்சு, ஷோஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மள இருக்க வச்சு நம்ம இருக்கோன்றத தெரிய வைக்கணும், ஏதாவது மூலியமா நம்ம தெரியணும். அது நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா, நம்ம கையில் இருக்குது ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. சும்மா நார்மலாக கண்டென்ட் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சேன். நார்மலாக கண்டென்ட் ரீல் போட ஆரம்பிச்சா அது நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சுது. அப்புறம் பார்த்தோன்னா அதில் வர கமெண்ட்ஸ்ல இருந்து வெளியில போறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டெய்லியும் போடுங்க, டெய்லியும் போட மாட்டேன் அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா அது ஒரு இதுவாயிடுச்சு. ஓ டெய்லி கண்டென்ட் போனா, டெய்லி கண்டென்ட் போடுறது பெரிய வேலை. ஃபோன் அதிகமா யூஸ் பண்றேன். சோ இந்த ஃபோன்ல வீடியோ பாருடா ஐஷு எவ்வளவு டீசென்ட்டா பேசுதுன்னு. ஐயோ ஐயோ ஆமா இந்த மாதிரிலாம் பேசுறாரு. இப்படியே பேசுறேன். பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க ஐஷு. எல்லாம் போனதான் பாக்குறாங்களா? அதனால சரி நம்ம டிவியை விட போன்ல தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, போன்ல வீடியோ போட போட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியும் அப்படின்றதுனால எல்லாருமே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கப்ல வரீங்கல்ல. எஸ் ஓகே.